இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அலுமினியம் ஃப்ரேம்ல நம்ம ஏசிபி ஷீட் போட்டு நம்ம பண்ணதுன்னா எஸ்எஸ் வந்து 304 கிரேட் தான். நம்ம போடுறது எல்லாமே டாப் குவாலிட்டி தான். அதான் இது வந்து மாடலர் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமாண்ணா. தண்ணி, வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் எல்லாமே வந்துடும். அது இல்லாம இது எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிடுவோம். ஷீட்டு, மைக்கா, அக்கர்லிக்கு எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி இந்த பிளைவுட் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் நமக்கு. பிளைவுட் வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்க எப்படி நீங்க என்ன கேட்டாலும் நீங்க அந்த போட்டோஸோ இல்ல உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு நீங்க கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மள்ட்டே நிறைய பண்ண சைட் ஒர்க் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்டும் வேணும், பட்ஜெட்டும் வேணும்னு இருக்கும்போது கஸ்டமருக்கு வேணா நம்ம ஒரு ஐடியா பண்ணி சஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேணா கண்டிப்பா. அதாவது இது வந்து அந்த நம்ம எப்படி வந்து அந்த இன்டீரியர் கிச்சனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி உட்டன்லயே வந்து கிச்சன் வந்து இன்டீரியர் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா. இது வந்து லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிபிகேட்டோட ப்ரொவைட் பண்ணும். இதெல்லாம் என்ன உட்டுங்க? ஆமா, இதெல்லாம் நிலம்பூர் கேரளா டீக்னா டீக்கு ஆல்ரெடி நேச்சர்லவே ஒரு தன்மை இருக்கு, வாட்டர் ப்ரூஃப்ன்ட்டு. நல்ல பாலிஷ், வார்னிஷ் எல்லாமே பண்ணி தான் கொடுக்குறோம். சோ உங்களுக்கு தண்ணி பட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து லேட்டஸ்டான மாடல் கூட உட்ல பண்ணலாம் பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். இது வந்து வார்ட்ரோப்ங்களா? ஆமாண்ணா, வார்ட்ரோப் விண்டேஜ் ஸ்டைல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து கிளாசி ஃபினிஷ் இருக்கு, மேட் ஃபினிஷ் இருக்கு, வால்நட் ஃபினிஷ் இருக்கு. இது எல்லாமே ரோஸ் வுட் நம்மள்ட்ட. ஒரு சிக்னேச்சர் மாடல் ஆன கொம்பு. இது மேட் ஃபினிஷ்ல வரும்போது உங்களுக்கு நல்ல சாலிடா இருக்கும். ஆனா இது வந்து நல்லா பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. இது மோனிகா, நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. இந்த பூச்சியோ கரையானோ ஒண்ணுமே சாப்பிடாது. இது நேச்சராவே இந்த கசப்பு தன்மை இருக்கறனால இது வந்து அப்படியே கிடக்குது. உடம்பு இருக்கிறவங்களோ ஒல்லியா இருக்கிறவங்களோ எப்படி உட்கார்ந்து நல்லா ரிலாக்ஸ்டா உட்காரலாம். ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு இது நல்ல சேர். இது ஃபுல் குஷன் மாடல்னா பேக்லயே உங்களுக்கு குஷன் சப்போர்ட் வந்துரும். இது கையும் நல்லா ரெஸ்ட் ஆகுது, ஷோல்டர் எல்லாமே சீட் ஆயிருச்சு. குஷன் கலர் கேட்டா கூட மாத்தலாமா? கண்டிப்பா, நான் லைட் கலர்ஸ் போட்டாக்கலாம். நீங்க அதாவது 20+ கலர்ஸ் இருக்குண்ணா. அது நீங்க பயங்கரமா இருக்கு. ஆமாண்ணா, இது பிரஜாபதி. இது உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லா அப்படியே சீட் ஆயிரும். ஒரு பொருள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும்னா அது நல்லதா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு அப்படி போகணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம வீட்டுக்கு எப்படி பண்றோமோ அதுதான் கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். அதுல எங்களுக்கு காசு கம்மியானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்னன்னா கஸ்டமருக்கு நல்லதா கொடுக்கணும். ஆனா எப்படி இருக்கீங்கண்ணா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? ஆனா நானும் சூப்பரா இருக்கேன். ஓகே. ஆனா இப்ப நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? எக்ஸாக்ட்டா நம்ம கடை வந்துட்டு பாலக்காடு மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது கேரளா ரூட்டு. இது நம்மள வந்து காலவாயின்னு சொல்ற ஏரியா. நம்ம மெயின் ரோட்ல அல் மஜ்லிஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கணும். ஓகே. நம்மளோட ஷாப் நேம் என்னதுன்னா? நம்மளோட கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர். ஓகே. இப்ப நம்ம ஷாப்ல வந்து என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? நம்ம இன்டீரியர் எல்லாமே டாப் ரேஞ்ச்ல இருந்து லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே நம்ம A to Z எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து இன்டீரியர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம், பிளைவுட், தேக்கு எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே டீடைலா காமிக்கிறோம். அது இல்லாம நம்ம ஸ்பெஷலைஸ் வந்து ரோஸ் வுட்டும் நம்ம வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு சோஃபாஸ் எல்லாமே அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அப்படியே ஒன்னொன்னா நம்ம பாத்துடலாமா? கண்டிப்பாண்ணா. இதான் நம்ம சொன்ன அலுமினியம். இது வந்து ஃபுல் மாடலர் தானா, சரிங்களா? இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அலுமினியம் ஃப்ரேம்ல நம்ம ஏசிபி ஷீட் போட்டு நம்ம பண்ணதுன்னா. ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க பிளைட் ட்ராக்ஸ் எஸ்எஸ் வந்து 304 கிரேட் தான். நம்ம போடுறது எல்லாமே டாப் குவாலிட்டி தான். ஸோ சில பேர் வந்து துரு பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சில பேர். அதனால நம்ம என்னன்னா நம்ம எல்லாமே பிராண்டட் மட்டும் தான் போடுறோம். ஸோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் பண்ணி தரலாம். ஆனா நீங்க அப்போ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. குவாலிட்டி எதிர்பார்க்கும் போது நீங்க காசு பத்தி கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரதா செய்யும். நம்ம பண்றது எல்லாமே டாப் குவாலிட்டி தானா. பிராண்டட் எல்லாம் இன்ச்சஸ் எல்லாமே எப்கோ தான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்கண்ணா. ஸோ அது இல்லாம நம்ம ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் நம்ம இது வந்துட்டு ஸ்டாண்டர்டான இது கடைக்கு வேண்டி இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ், அப்புறம் இது பாத்தீங்கன்னா கட்லரி யூனிட் எஸ்எஸ் தான். இது இதே டாண்டம்லயும் பண்ணிக்கலாம். அது கஸ்டமர் நம்ம எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அது இஷ்யூ இல்லை. நமக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் வந்துடும், இன்ச்சஸ் எல்லாமே. ஓகேங்கண்ணா. அதான் இது வந்து மாடலர் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமாண்ணா. அது இல்லாம இது என்ன, இதுல அலுமினியம்ல என்ன பிளஸ்னா தண்ணி, வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் எல்லாமே வந்துடும். சோ வந்துட்டு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். சில பேர் வந்துட்டு நாங்க 2-3 பேர் புழங்குறோம் வீட்டுல, தண்ணி யூசேஜ் அதிகமாகும் போது உட்ல சில பேருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதாவது பிளைவுட் போட்டாலும் நாங்களும் ஏதோ எல்லாம் போடுறோங்க, ஆனா அரிச்சிருது, இத்து போயிருது இப்படியா சொல்றாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு இது பெஸ்டா இருக்கும், மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது யூசர் ஃப்ரெண்ட்லி. ஒரு ஆப்பிளுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தான். இது யார் வேணா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுல பூச்சி தொல்லை எதுவுமே வராது. ஏன்னா உட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அதுல வந்துட்டு கரையா வருது அதெல்லாம் சொல்றாங்க. இதுல வந்துட்டு எதுவுமே இல்ல. சோ பூச்சி வரக்கு இதுல வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாமே மெட்டல் தான். அது எல்லாமே அலுமினியம் தான். சோ பூச்சி வந்து உட்கார்றக்கோ நச்சறக்கோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்ல. அது இல்லாம இது நம்ம லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு சிமிலர் தான் ரெண்டுக்கும். 15 to 20 years வரைக்கும் இதோட லைஃப் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஓகே. மெயின்டெனன்ஸ்ல எப்படிங்கண்ணா இதெல்லாம்? இது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ல என்ன இஷ்யூ வரும்னா ஒரு 5 yearsக்கு அப்புறம் இன்ச்சஸ் கொஞ்சம் வீக் ஆயிருச்சுங்க, அந்த மாதிரி பிரச்சனை வரும் தவிர மத்தபடி உங்களுக்கு சீட்டு வளைஞ்சிருச்சு இது அதுன்ட்டு உங்களுக்கு எதுவும் வராது. ஏன்னா நல்லா திக்காதான் இருக்கு ஃப்ரேம். அலுமினியம்ல என்னன்னா திறந்தா உங்களுக்கு பேக் சைட்ல செவரு தான் தெரியும். கண்டிப்பா அந்த மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இப்படி வேண்டாம்னா பேக்ல ஷீட் கொடுத்துக்கலாம்னா சேஞ்சஸ் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல மாறும். ஆனா அலுமினியமோட கான்செப்ட் இந்த மாதிரி தான். பேக்ல செவரு இருக்கணும், இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேண்ணா.
அதாவது இது வந்து ஒரு காம்பாக்டான ஃபேமிலிக்கு இது வந்து ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா. நம்ம கிச்சனோட அளவு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்டா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்க்கும்போது இது ஒரு பிரீமியம் செக்மெண்டா இருக்கும். இது கீழே யூபிவிசி எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க வந்துட்டு மேக்ஸிமம் நாங்க அலுமினியம்ல இருந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யூபிவிசி பண்ண மாட்டோம்னு இல்ல, பண்றோம். ஆனா கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் நீங்க யூபிவிசி பண்றதுக்கு அலுமினியம் பண்ணலாம் தான் சஜஸ்ட் பண்றோம் நாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ அலுமினியம் போகும்போது காஸ்ட் வைஸ் எப்படிங்கண்ணா இருக்கும்? நான் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து 550 இருந்து ஸ்டார்டிங் இருக்குன்னா, இப்போ நம்ம எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணணும்னா நம்ம 550 பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி பிராண்டட் எல்லாம் வரும்போது சின்ன வேரியேஷன் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்டிப்பா. சோ இதுலயும் நம்ம மாடலர் எல்லாமே பாருங்க. இப்போ இது விசிபிளா இருக்கிறதுக்கு கிளாஸ் இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு கிளாஸ் தெரியற மாதிரி பொருள் இங்க ஏதாச்சும் ஈஸியா உங்களுக்கு விசிபிளா எடுக்கிற மாதிரி எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். அது சோ இது வந்து நம்ம பிளாக் போட்டிருக்கோம். இதுல நார்மலா ஒயிட்டும் போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் வந்துரும் உங்களுக்கு. புரியுதுண்ணா. அதாவது வந்து நான் இப்போ வந்து இந்த மாதிரி இன்டீரியர்ஸ்ல வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஆமாண்ணா. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு சில வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸா பண்ணணுங்க, இல்ல ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அதே சேம் எங்களுக்கு பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பாண்ணா. ஆனா ஒரு லிமிட் இருக்கு அலுமினியம்க்கு. இதுல இதுதான் பண்ண முடியும் இருக்கு. அந்த லிமிட் தாண்டி இதுல பண்ண முடியாது. ஓகே, இதுல ஸ்டோரேஜ் எல்லாம் இதுலயும் பண்ணிக்கலாம். பட் பண்ணும்போது ஓகேண்ணா ஸ்டோரேஜ் பேக்ல உங்களுக்கு செவர் தெரியும் சொன்னேன்ல. பட் பேக்ல ஷீட் வேணும்னாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஷட்டர் மாடல் சொன்னல, ஷட்டர் மாடல் நம்ம போட்டுக்கலாம். அப்ப நம்ம புல் அவுட் பண்ணி நம்ம மிக்ஸி பண்ணிட்டு மறுபடியும் உள்ள அமுச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி மாடல்ல இருக்கு. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட நான் உங்களுக்கு மாடல்ஸ் அமுச்சு விடுவேன். சரிங்களா? சூப்பர். கேட்டலாக் இருக்குங்களா? கண்டிப்பா. அது இல்லாம இதுல என்னன்னா கலர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் கலர்ஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா கலர்ஸ் எல்லாம் நிறைய இங்கிலீஷ் கலர்ஸ் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்குது. ஓகே, சோ அலுமினியோட கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியமா எடுத்து காமிக்கும். சோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிளைவுட் அலுமினியமா சின்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நான் பிளைவுட் காட்டுறேன். இது ஆக்சுவலி பிளைவுட்ல பண்ண பார்ட்டிஷன் ஒர்க் தான். இது மினிமலா இருக்கு. நம்ம கடைக்கு சும்மா வேண்டி பண்ணது. நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் தேக்கோட அவுட்புட்ல கேட்பாங்க சில பேர்ல. அந்த மைக்கா பேஸ்ல தான் போயிருக்குது. சோ இந்த கிரெயின்ஸ் இதுலயே ஒரு 1000 கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்ட்டிஷன் ஒர்க், சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளைவுட் பார்க்கலாம்னா, சோ இது வந்து சிமிலர் தான் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரு கடையில டிஃபரன்சியேஷனுக்கு வேண்டி டேண்டம் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சரி இருக்கு வேண்டி. இது வந்து டேண்டம் இதுல. சோ இதுலயே கட்லரி யூனிட் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க. சோ உங்களுக்கு தெரியும் பிளைவுட்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். கீழே இந்த மாதிரி ஒரு இன்ச்சஸ் ஹெவியா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு திட்டு கொடுத்துருப்பாங்க. இன்ச்சஸ் எல்லாமே எப்கோ தான் போட்டிருக்கோம். பிராண்டட் தான் எல்லாமே போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க இந்த இன்ச்சஸ் தான் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னாலும் நம்ம அது பண்ணிக்கலாம். ஹேண்டில் எனக்கு இப்படி வேணும், நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தானா. சூப்பர் சார். சோ இது வந்து நம்ம வந்துட்டு இதுலயே 2 விதமான இருக்கு. நான் பிராண்டட், பிராண்டட் இருக்கு. ஆனா கிச்சனுக்கு போடும்போது எப்பவுமே பிளைவுட் வந்து தரமானதா போட்டாங்கணும். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் போட்டாதான் உங்களுக்கு லைஃப் இருக்கும். அது இல்லாம இதெல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிடுவோம். ஷீட்டு, மைக்கா, அக்கர்லிக்கு எல்லாமே இருக்கு. இப்போ இது ஆக்சுவலி இதுவே வந்துட்டு நல்லா கிளாஸியா இருக்கு. இதுல கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க என்ன கேட்கறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இல்லாம இதுலதான் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பிளைவுட்ல தான் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஹெவி, இது வெயிட் தாங்கும். அலுமினியம்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஃப்ரேம் நிக்காது. அது ஷீட், ஏசிபி ஷீட் ரொம்ப தின்னாதான் இருக்கும் அது. சோ இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லைங்களா? சோ நீங்க கலர் எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். இது பாருங்க ஆயில் புல் அவுட். ஓகே, இப்போ தண்ணி பட்டா எதுவும் ஆகாதுங்களா சார்? நான் இதுக்கு இல்லைண்ணா தண்ணி இது ஆக்சுவலி இது எல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டு அப்புறம் அக்கர்லிக்கு ஷீட் எல்லாமே பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷ்ல. சூப்பர் சார். இது அது இல்லாம இதுக்கு ஆல்ரெடி இந்த பிளைவுட் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. பிளைவுட் வாட்டர் ப்ரூஃப் தான். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அது உங்களுக்கு பட்ஜெட்ல வேரியேஷன் வரும். ஆனா அது கிச்சனுக்கு நாங்க போட வேண்டாம் தான் சொல்லுவோம். ஆனா பட்ஜெட் கம்மியா இருக்கும். இருந்தாலும் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம் கஸ்டமருக்கு. ஏன்னா ஒரு பொருள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறோம்னா அது நல்லதா கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி தான் முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு அப்படி போகணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. சப்போஸ் கஸ்டமராகவே எனக்கு இதான் போடணும்னு சொன்னாலும் நாங்கள் அந்த ஒர்க் எடுத்துக்க மாட்டோம். அது வேண்டாம் எங்களுக்கு வந்து எங்க பேர் என்னன்னா ஃபியூச்சர்ல அது வந்துட்டு இது நீங்க பண்ணது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பண்றதே நம்ம மணி மைண்டடே நம்மளுக்கு இல்ல. குவாலிட்டி மைண்டட் தான். நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு வந்து குவாலிட்டியா பண்ணணும் அந்த மாதிரி தான் நீங்க வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி பண்றோமோ அதுதான் கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம். அதுல எங்களுக்கு காசு கம்மியானாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு என்னன்னா கஸ்டமருக்கு நல்லதா கொடுக்கணும். ஏன்னா அவங்க 4 பேர்த்திட்ட சொல்லணும். நம்ம அதுதான் எதிர்பார்க்கிறோம். நம்ம இது பண்ணிட்டோம், நம்ம நல்ல விதமா தான் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். தப்பா சொல்லிடக்கூடாதுன்ட்டே நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒன்னொன்னு கேர் எடுத்தா நம்ம எல்லா கஸ்டமருக்கும் அப்படிதான் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் எங்க வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தா நம்ம எப்படி பார்த்துப்போம். அவங்களே நம்ம நல்லா பார்த்துப்போம். கஸ்டமரையும் நம்ம நல்லா இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாங்க. இப்ப வேற என்னெல்லாம் பண்றீங்கன்னா நீங்க? நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட். சோ இது வந்து பேசிக் மாடல். டிவி யூனிட் பண்ணி தரீங்க? ஆமா, இது பேசிக் மாடல் தான் ஆக்சுவலி. சோ நீங்க எப்படி நீங்க என்ன கேட்டாலும் நீங்க அந்த போட்டோஸோ இல்ல உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு நீங்க கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மள்ட்டே நிறைய பண்ண சைட் ஒர்க் எல்லாம் இருக்கு. சோ அதுவும் நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து இப்ப கேட்டலாக் அனுப்ப சொன்னா கூட அனுப்பலாம்னா? கண்டிப்பா. இதுல நிறைய கலர்ஸ் எல்லாமே இருக்கு.
ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மைக்கா வேணும், எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும், அப்புறம் எனக்கு ஸ்லைடிங் தான் வேணும், எனக்கு ஹைட்ராலிக் புல் அவுட் வேணும், எப்படி கேட்டாலும் நீங்க எதுலயும் இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இது பேசிக் தான். இதுலேயே பேக்ல ஃப்ளூட்டட் பேனல்ல பிவிசிலயோ எல்லாமே கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ரூமுக்கு பண்ணும்போது இது நல்லா லக்ஸரியா மாறிடும். ஸோ எனக்கு பேஸா இருந்தாலே போதும், எனக்கு மைல்டா இருந்தாலே போதும், எனக்கு ரொம்ப கிராண்டா வேணாலும் இந்த மாதிரி சிம்பிளா கொடுத்தாலே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியால பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுல இந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்ம வேணா வெரைட்டி நான் சொன்ன 2 விதமான பிளைவுட்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஒன்னு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், ஒன்னு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் சொல்லுவாங்க, பட் அது பெருசா இருக்காது. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி பிளைவுட் எல்லாம் நம்ம இதுக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்க இது வந்து தண்ணி கண்டிப்பா அது படும், அந்த மாதிரி இஷ்யூ ஆகாது இந்த இடத்துல. ஸோ அந்த டிவி யூனிட்டுக்கெல்லாம் நம்ம அது இந்த பார்ட்டிஷன் ஒர்க்குக்கெல்லாம் அந்த மாதிரி பிளைவுட் நம்ம யூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ல நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்டும் வேணும், பட்ஜெட்டும் வேணும்னு இருக்கும்போது கஸ்டமருக்கு வேணா நம்ம ஒரு ஐடியா பண்ணி சஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வேணா. ஸோ எடுத்தவொடனே நம்ம எல்லாமே பிராண்டட் தான் போடணும்ட்டு எல்லாம் சொல்லலாம். ஆனால் கிச்சனுக்கு மெயின் நம்ம அதை சஜஸ்ட் பண்றோம். மற்றதுக்கு எல்லாமே 2 வேரியேஷன் இருக்கு. அதை நம்ம பேசி கஸ்டமர்கிட்ட நீங்க உங்க ஐடியா, உங்க பட்ஜெட் இருந்ததுன்னா நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஃபைனல் நம்மளோட ப்ரீமியம் செக்மெண்ட் அது. ஓகே, நம்மளது டீ குட்ல இது நம்ம பண்றது ஃபுல்லாமே நிலம்பூர் கேரளா டீக்ல. ஃபர்னிச்சர் மட்டும் இல்ல, இப்போ 6 months ஆகுது இந்த ஷாப் ஓபன் பண்ணி. இதுவும் நாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்டீரியர் ஆக்சுவலி பண்ணிட்டு இருந்தோம், தனியா ஷோரூம்லயே வச்சு கஸ்டமருக்கு விசிபிளா வைக்கிறதுக்கு வேண்டி நம்ம இதுவும் செமி மாடலரோ நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கண்டிப்பா. அதாவது இது வந்து அந்த நம்ம எப்படி வந்து அந்த இன்டீரியர் கிச்சனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி உட்டன்லயே வந்து கிச்சனை வந்து இன்டீரியர் பண்ணி தரீங்களா? கண்டிப்பா. நம்ம அதுல கூட நாங்க ஒரு 5 years சர்வீஸ் வாரண்டி கொடுப்போம். அலுமினியம்லயும் சரி, பிளைவுட்லயும் சரி. இது வந்து லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிபிகேட்டோட ப்ரொவைட் பண்றோம். இதெல்லாம் என்ன உட்டுங்கண்ணா? ஆமா, இதெல்லாம் நிலம்பூர் கேரளா டீக்னா. இதுலயும் நம்ம அட்வான்ஸ்டா ஸ்டாண்டப் பாக்ஸ் போட்டுக்கலாம். எஸ்எஸ்ல வேணாலும் எஸ்எஸ்லயும் போட்டுக்கலாம். ஓகே, எஸ்எஸ்ல வருது பிளேட் ட்ராக்ஸ். சரிங்கண்ணா. ஆயில் புல் அவுட். ஓகே, அதாவது அதே சேம்ல அப்படியே உட்டன்ல. ஆமாண்ணா, உட்டன்ல. இது வந்து ஸ்டோரேஜ் பிளஸ் வேஸ்ட் பாஸ்கெட் உள்ள பேக் சைடு அப்படியே போட்டு. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. பிளேட் ட்ராக்ஸ் அதே மாதிரி ஹோல்டர், ஸ்டோரேஜ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. ஸோ இதெல்லாம் எப்படின்னா, இது வந்து நம்ம டீ கூடு பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்ல வராது. ஓகே. ஸோ மரம் எவ்வளவு பிடிக்குது, எவ்வளவு வேஸ்டேஜ் ஆகுது, நம்மளோட இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் வேரியேஷன் ஆகும். இது கொஞ்சம் என்னன்னா, உங்களுக்கு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இது தண்ணி பட்டா இது போயிருமே அப்படின்ட்டு இல்லை. ஆனா இதை உண்மையை சொல்ல போனா டீக்கு ஆல்ரெடி நேச்சுரலாவே ஒரு தன்மை இருக்கு, வாட்டர் ப்ரூஃப்ன்ட்டு. ஓகே. அது வந்துட்டு ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து தேக்கில் வந்து அதிகம். சரிங்கண்ணா. ஸோ நேச்சராகவே அதுக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. ஸோ நம்ம என்னதான் உட்ல நம்ம சொன்னாலும் தண்ணி வந்துட்டு படுறதுனால எந்த இஷ்யூ வர போறது இல்லை. தண்ணி என்ன பண்ணணும், ஊற விடுவாங்க. ஓகேங்க. ரொம்ப ஊற விடும்போது அதோட தன்மை மாதிரி தான் உங்களுக்கு இஷ்யூ வரும். ஸோ இது எல்லாமே நம்ம டெர்மினேட் பண்ணிட்டு ப்ளஸ் உங்களுக்கு நல்ல பாலிஷ், வார்னிஷ் எல்லாமே பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தண்ணி பட்டா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஊத்த போறது இல்ல, அது மேல. ஆமா, லைட்டா தான் வந்து ஒரு சொட்டே தான் பண்ண போகுது. இப்ப நீங்க இந்த மாதிரி பிரீமியம் போகும்போது கொஞ்சம் இப்ப தண்ணி இப்படி இடத்துல வடியுதுன்னா நம்ம கொஞ்சம் அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு லைஃப் வந்துட்டு இதுல எந்த இஷ்யூ வராது. சப்போஸ் இதுல ஃபியூச்சர்ல இஷ்யூ வந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நாங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம். ஆனா உட்னா வந்து லைஃப் டைம் வாரண்டியானா? இது லைஃப் டைம் வாரண்டினா அது. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு நிறைய பேர் தயங்குறாங்க இல்லைங்களா, நம்மளுக்கு நம்ம ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நம்ம அந்த கார்டு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து உட்டன்ல எல்லாம் வந்து இப்போ நிறைய சைட் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க? கண்டிப்பா பண்ணிருக்கோம். ரெசார்ட்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அப்புறம் நிறைய செட்டிநாட் டைப்ல வீடெல்லாம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறது. கஸ்டமர் வந்து சப்போஸ் இந்த உட்டன் ரெஃபர் பண்ணும்போது அது பண்ண சைட் எல்லாமே கூட போட்டோ, கண்டிப்பா எல்லாமே போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் பாக்ஸ் இதெல்லாம் ஆன்டிக் டைப்னா. ஓகே ஓகேங்கண்ணா. சோ நீங்க இப்போ லேட்டஸ்டா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இது நாங்க வந்துட்டு ஒரு பிரீமியமா இருக்கணும்ட்டு இல்லாம ஒரு ஆன்டிக் பழசம் மறக்கூடாதுன்னு இருக்கிறதுக்கு வேண்டி ஓகே எல்லாமே கொஞ்சம் ஹெவியா எப்படி அந்த காலத்துல இருந்ததோ அந்த மாதிரி தான் எல்லாம் கொடுத்துருக்குது. கண்டிப்பாங்கண்ணா. ஓகே, எல்லாமே பார்க்க நல்லா ஒரு கண்டிப்பாண்ணா ஹைட்ராலிக் பிரீமியமா தாங்க இருக்கு. ஆமாண்ணா. அதாவது வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து கிச்சன் வந்து நீங்க வந்து போயிட்டு வந்து சைட்டை வந்து அளவு எடுத்து எப்படின்ற மாதிரி பார்த்து எல்லாமே சஜஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து பண்ணிடலாமா நீங்க? கண்டிப்பா எல்லாமே நம்ம அப்படிதானே, சைட் விசிட்டிங் தானே. நம்ம இங்க இருந்தா நம்ம இவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம், நாங்க நீங்க கண்டிப்பா ஆர்டர் கொடுங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. நாங்க வர, நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க வர தயாரா இருக்கோம். நாங்க சென்னை ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு தானே இருக்கோம். ஓகே, ஆனா உங்க ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் பிளஸ் பெங்களூர்ல நம்ம பிரான்ச் இருக்குண்ணா, ஃபர்னிச்சர் பிரான்ச். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வேற உட்டன்ல வேற என்னெல்லாம் பண்றீங்கன்னா? ஒரு டிவி யூனிட் இருக்குண்ணா நம்மகிட்ட. இது சும்மா ஆன்டிக் மாடல் வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு இப்போ லேட்டஸ்ட் தகுந்த மாதிரி வேணும்னாலும் அப்படியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லாக் பண்ணி சாவி, நீங்க ஆமா பாட்டி காலத்துல பார்த்துருப்பாங்க சாவி, இப்பெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் மேக்னெட் இல்லை சாஃப்ட் க்ளோஸ் அப்படிதான். ஆன்டிக் மாடல்னால நம்ம அப்படி வச்சிருக்கோம். நம்ம மெயின்டைன்
பழச மறக்கூடாதுல, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு ஞாபகம் வரும். அப்பதான் சாத்திட்டு பிறகு டிஸ்பிளின் தான் இதுல சின்ன சின்னதா நோட் பண்ணீங்கன்னா மைன்யூட்டா நோட் பண்ணா இதுல ஒரு டிஸ்பிளின் தான் இதுல. ஆனா வந்து லேட்டஸ்டான மாடல் கூட உட்ல பண்ணலாம். பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாடல் வேணும்னாலும் இது பாசிபிளா இல்லையான்னு நாங்க பாத்துப்போம். சூப்பர் சூப்பர், அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு 6x6 வருது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவி உங்க லென்த்துக்கு தகுந்த மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அது 55 75 100 எத்தனை இன்ச் வேணாலும் பண்ணிடலாங்க. கண்டிப்பா நான் பண்ணிக்கலாம். சோ இது ஆக்சுவலி கிச்சன் கூட காமிக்கணும் நானு. இது கிராக்கரி யூனிட். அது இது பேஸ் மாடல் தான். ஆமா, இது வந்து ஓவன் வைக்கிறதுக்கு. ஓகே. ஓ அந்த மாதிரிங்களா? அந்த மாதிரி கிச்சன்ல வைக்கிற ஐட்டம், பாத்திரம், கண்ணாடி கிளாஸ் இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு. அதாவது வந்து ஒரு செட்டா எல்லாமே வுட் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம கடையில நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவுமே மத்த வுட், ரோஸ் வுட் இல்ல இது மட்டும் டீக் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் மேக்ஸிமம். ஓகே, கண்டிப்பா அதோட கிரெயின்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஆமாண்ணா. ஓகே, ஆனா இதெல்லாமே வந்து நிலம்பூர் தேக்கு தான். எல்லாமே நிலம்பூர் தேக்கு தானா. ஓகே, வேற மரத்துல எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா கூட எப்படின்னா அதெல்லாம் பண்ணி தருவீங்களா? நம்ம அந்த பண்றதே இல்ல. நம்ம வுட்டுக்கு மட்டும் தான் நம்ம கண்டிப்பா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காஸ்ட் கம்மியா வரவங்க பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி எதுவும் நம்மளோட ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வாரண்டி கொடுக்க முடியும். சோ அந்த வர்க் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதெல்லாம் வேற வர்க் எதுவும் பண்றது இந்த ஒரு வுட்ல தாங்க பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து அது பக்கத்துல இருக்கிற பின்னாடில இருக்கல எப்படின்னா ஆனா இது வார்ட்ரோப் லாஃப்ட்னா. ஓகே, இது சப்போஸ் ஆன்டிக் மாடல் தான். இதுவும் இது வந்து வார்ட்ரோப்புங்களானா? ஆமாண்ணா, வார்ட்ரோப். இது மினிமலா இருக்கு. உங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க பெருசா எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, அதாவது பாக்க 4 டோர் மாதிரியே இருக்கு. ஆமாண்ணா, 4 டோர். இது ஆக்சுவலி வந்து 7+3 வரும். லாஃப்ட் வந்து ஜாயிண்ட் இல்ல, செப்பரேட் பீஸ் தான் லாஃப்ட். ஓ, அது தனியா ரெடிமேட் மாதிரி தான் உங்களுக்கு அது. சரிங்கண்ணா. ஸோ நம்ம ஏரியாக்கு தகுந்த மாதிரி அதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதை நம்ம வீட்டுக்கு எப்படி தேவையோ 3 டோர் செய்யணுமோ இல்ல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கடப்பகல் நான் போட்டப்பா எனக்கு வெறும் இது ஃப்ரேம் மட்டும் அடிச்சுட்டு எனக்கு கதவு மட்டும் போட்டு கொடுங்கன்னாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, அதான் எப்படி பட்ஜெட் வைஸ்ல உங்களுக்கு சின்ன டிஃபரன்ஸ் வரும். ஆமா, சூப்பர் சூப்பர்ங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து ஹேங்கிங் டைப் பிளேசர் அந்த மாதிரி ஹேங்கிங். நீங்க அது இப்போ மாடலரா நம்ம எப்படி எல்லாம் பிளைவுட்ல எல்லாம் வந்திருக்குதோ அதே மாதிரி இதுலயும் பண்ணிக்கலாம். ஆனா அவுட்புட் இது வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ லைஃப் உங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதாவது ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஏன்னா லைஃபும் வந்து நல்லா ஒரு பட்ஜெட்ல உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் வராது. இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 3 BHK வீடு பண்ணும்போது ஒரு 8 lakhs உங்களுக்கு பிளைவுட்ல டாப் கிரேட் பிளைவுட்ல பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஆகுதுன்னா இது அரௌண்ட் உங்களுக்கு 10 lakhs அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல. ஓகே, இப்போ நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு ரேட் தெரியறதுக்கு வேண்டி சொல்றேன். ஒரு 3 BHK ஒரு 10 lakhs வரும். நீங்க வேணா ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க இது எப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து உங்க இடம் இவ்வளவுதான் உங்களுக்கு போதும்னா உங்களுக்கு பட்ஜெட்ல ஒரு வேரியேஷன் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா ஓகே, இது வந்து மினிமலா இருக்கு. சப்போஸ் கிராண்டா வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு ஹைட்டா நல்லா வேணாலும் பண்ணிக்கலாம். சேர் வச்சுட்டு உட்கார்ற மாதிரி எனக்கு மேக்கப் பண்ணணும், எப்படி நீங்க கேட்குறீங்களோ பண்ணிக்கலாம். அது நம்ம சாய்ஸ் தான். நீங்க நம்ம டீ கூட்ல எதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ, எந்த மாடல்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த பிளேவுட்ல தாங்க பார்த்துருப்போம். அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லயே கொடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணா, எல்லாமே தேக் தான். கிரெயின்ஸ் எல்லாம் பாருங்க, நேச்சுரல் கிரெயின்ஸ் தான். ஸோ இதுல வந்து கிளாசி ஃபினிஷ் இருக்கு, மேட் ஃபினிஷ் இருக்கு, வால்நட் ஃபினிஷ் இருக்கு. நாங்க மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றதெல்லாம் மேட் ஃபினிஷ் தான். ஏன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும். கிளாசினா நாங்க மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். கஸ்டமர் விஷ் தான் அது. இருந்தாலும் சின்ன சின்ன மைனஸ் இருக்கு அதுல. ஃபியூச்சர்ல அது வந்து டல் அடிக்கும். அப்ப அங்க மட்டும் ஒரு ஷேடு தெரியும், இங்க ஒரு ஷேடு தெரியும். மேட் எடுத்தீங்கன்னா எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி இருக்கும். இப்போ டீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு 3 monthsக்கு ஒரு தாட்டி கோகனட் ஆயில் வச்சு நம்ம ரப் பண்ணாலே போதும். அவ்வளவுதான், மெயின்டெனன்ஸே இல்ல உங்களுக்கு. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் உங்களுக்கு போனாலும் இந்த இன்ச்சஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு போகும். சோ அது நம்ம சேஞ்ச் பண்றது தானே, அதனால எந்த இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷூ ரேக்னா இது மினிமலா இருக்கு. சோ நம்ம எப்படி கேக்குறீங்களோ இல்ல பாக்ஸா வேணாலும் க்ளோஸ் பண்ணோம், எப்படி நீங்க கேக்குறீங்களோ பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். ஷூ ரேக் வந்து இப்போ வந்து சின்னதா இருக்குன்னா எங்களுக்கு வந்து ஒண்ணு ஹைட்டா வேணும்னா எப்படி வேணும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீடே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் நம்ம கண்டிப்பா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வார்ட்ரோப்னா நம்ம கிச்சன்ல உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதெல்லாம் லாஃப்ட், அப்புறம் டோர், இது எல்லாமே அலுமினியம் தானே இது. இது வந்து நம்ம அந்த வாட்டர் செல்ஃப்லயே வந்து நம்ம வாட்டர். ஆமாண்ணா, இது நீங்க ஒரு நாள் தட்டு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லாட்டி மாடலரா வேணாலும் ஓகே தான், இல்லை நாங்களே ஃபுல்லாவே பாக்ஸ் அடிச்சு கொடுத்தாலும் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இதுவும் ஓகேங்கண்ணா. உங்களுக்கு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்கும் எல்லாம் நினைப்பீங்க. பட் இது அவ்வளவு சீக்கிரம் பெண்ட் ஆகாது. லாக் வேணா லாக் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஹேண்டில்ஸ் வந்துட்டு ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா அலுமினியம்க்கு இது நல்ல இது வந்து அலுமினியம் இருக்கும். ஆமா, இதெல்லாம் அலுமினியம் தானே, சாஃப்ட் க்ளோஸ் தான். அது பார்க்கவே ராயலா இருக்கு. இதுல வந்து கலர்ஸ் வந்து என்ன நிறைய கலர்ஸ் கிடைக்குமாண்ணா? ஆமாண்ணா, இதுல நான் கேட்டலாக் வேணா அமுச்சு விடுறேன். யாராச்சும் கேட்டாலும் கூட நான் அமுச்சு விடுறேன். ஓகே, பிளஸ் 100+ கலர்ஸ் உங்களுக்கு இருக்குண்ணா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளைவுட்னா ஓகே, இதுலயும் நீங்க மைக்கா பேஸ்டோ இல்ல ஷீட் எப்படி எந்த மாதிரி கேக்குறீங்களோ, மேட் ஃபினிஷோ எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபேக்டரி ஃபினிஷ் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைட்ல இப்படி வந்துருச்சு அதெல்லாம் வராது. ஏன்னா ஃபேக்டரி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எட்ஜஸ் எல்லாமே நல்ல பைண்ட் ஆயிருக்கும். கண்டிப்பாண்ணா. அதாவது வந்து நீங்க வந்து அலுமினியமும் இருக்குன்றீங்க, பிளைவுட்டும் இருக்குன்றீங்க. ஆமாண்ணா.
ஓகே, எப்படி வேணாலும் கஸ்டமருக்கு பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கலர் ஆப்ஷன் இதுலயும் நிறைய இருக்குன்னா உங்களுக்கு இதுல ஜாஸ்தி. இப்போ அலுமினியமோட உங்களுக்கு இதுலதான் உங்களுக்கு பிளைவுட்ல தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ லாக்கர் ஹெவியா வேணாலும் கொடுத்துக்கலாம், சீக்ரெட் பாக்ஸ் கேட்கறதுனாலும் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லாருமே, அதுல திருடனுக்கே தெரிஞ்சு போயிடும். அதனால மேக்ஸிமம் கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் சீக்ரெட் பாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹேங்கிங், ஷெல்ஃப், நீங்க எப்படி எது வேணாலும் டிராவர் எது எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்டீரியர் தேவையான எல்லா விஷயமும் இங்க ஒரே இதுல பண்றீங்களா? ஆமா கண்டிப்பா. ஸோ இதை விட பட்ஜெட் கம்மியா யூபிவிசி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்க பண்றோம். ஓகே, பட் உங்களுக்கு நாங்க ப்ரீமியமா இருக்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நான் அதுவும் பண்ணணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வேணா அதுவும் கேட்டலாக்ஸ் எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் மாடல்லாம் இது எல்லாமே ரோஸ் வுட் நம்மள்ட்ட. ஸோ எல்லாரும் கேட்பாங்க இதெல்லாம் ஒரிஜினல் ரோஸ் வுட் தாங்க ஆமாண்ணா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா அதுதான் நம்ம சர்டிபிகேட்டோட கொடுக்குறோம். திருப்பி எல்லா வீடியோல நம்ம சொல்றோம். ஒரு ட்ரஸ்ட் தான் அந்த சர்டிபிகேட் வந்துட்டு. அது வந்துட்டு பெரிய வேல்யூ என்னன்னா நம்ம கடையோட ட்ரஸ்ட் தான் அது. இதான் பேஸ் வேரியன்ட். ஆமா இதெல்லாமே ஒரிஜினல் ரோஸ் வுட் தானே? எல்லாமே ஒரிஜினல் ரோஸ் வுட் தானே. இதான் பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் 47,000 இருந்து நம்மள்ட்ட ரோஸ் வுட் இருக்கு. ஓகேனா, இது பேஸ் வேரியன்ட். ஃபுல் செட் டீபை செப்பரேட் வரும்னா இது. ஆக்சுவலி 3+2 தான் நான் சொன்ன பிரைஸ். 47 வந்து ஸ்டார்டிங் இருக்கு. சரிங்கண்ணா. ஸோ அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா அடுத்தது நம்மளோட சிக்னேச்சர் மாடல் ஆனக்கொம்பு. இது ஓகே, நல்லா இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கிரெயின்ஸ் எல்லாம் கேமரால எனக்கு தெரியல எப்படி நம்மளுக்கு கஸ்டமருக்கு கன்வே ஆகும்ட்டு. பட் நேர்ல ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு மைன்யூட் கிரெயின்ஸ் நல்ல மேட் ஃபினிஷ்ல வரும்போது உங்களுக்கு நல்ல சாலிடா இருக்கும். வுட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வுட் இதெல்லாம். அதெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்கி போட்டாலே ரொம்ப லக்ஸரியா இருக்கும். குஷன் கலர்ஸ் 20+ கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரோஸ் வுட்க்கு தகுந்த மாதிரி மைல்டு கலர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் எடுத்து காமிக்கும். சூப்பர். தேக்கும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனா இது ரெண்டும் லைஃப் எல்லாம் சிமிலர் தான், தேக்கும் சரி ரோஸ் வுட்டும் சரி. ஆனா இது வந்து நல்லா பிரீமியமா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஆனா இதோட பிரைஸ்ல வந்து எவ்வளவுனா வருது? ஆனா இது 68,000 வருதுன்னா. ஸோ இது வந்துட்டு இது ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கிரேட் தான். இதை விட பிரீமியமான ஓல்டு ட்ரீ எல்லாம் எடுத்து பண்ணும்போது இதே மாடல் 1.5 lakhs எல்லாம் வரும் உங்களுக்கு. இப்போ எல்லாருமே அகாமடேஷன் எல்லாமே யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. புரியுது. ஸோ அதனால வந்துட்டு எல்லாரும் எல்லாமே யூஸ் பண்ணலாமே. ஓகே. அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு. இதை விட டாப் கிரேடு நீங்க எனக்கு நான் 1.5 lakhs எனக்கு கொடுக்க ரெடிப்பான்னு சொன்னீங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்த கிரேடும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த கிரேடே நல்லா இருக்கும்ன்றீங்க நீங்க? கண்டிப்பாண்ணா. இதுவும் அதே லைஃப் டைம் வாரண்டி தான். ஒன்றும் இல்லை, மரத்தோட ஏஜ் தான் டிஃபரன்ஸ். ஓகே. ஆனா இது உங்களுக்கு அதே திக்னஸ் வரும், அதே உங்களுக்கு கிரெயின்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு இன்னும் டாப் குவாலிட்டி போகும்போது அது இன்னும் உங்களுக்கு தெரியுமே, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தானே எல்லாமே வரும். கண்டிப்பாண்ணா. ஆனா வந்து இது வந்து கண்டிப்பா இதெல்லாம் நல்ல பிரீமியமா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. ஓகே. ஆனா இது ஃபுல் செட் பிரைஸ் தான் சொல்றீங்களா நீங்க? ஆமாண்ணா 68ண்ணா 3+2ண்ணா. கண்டிப்பாண்ணா. ஏன்னா சோஃபாஸ்ல அடுத்தடுத்த மாடல்ஸ் நிறைய வச்சிருக்காருங்க. கண்டிப்பாண்ணா. இது மோனிகா. ஆமா, இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா. இது வந்து மோனிகாண்ணா. ஓகேண்ணா. இது வந்துட்டு உங்க சிக்னேச்சர் மாடல் தான். இதுவும் நம்ம நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு. ஓகே. இது உங்களுக்கு 84,000 வரும்ண்ணா. இது ஃபுல் செட் இல்லனா? ஃபுல் செட்டே. ஆமாண்ணா. இது வந்துட்டு எப்படின்னா நல்ல இது பாருங்க, இதுக்கும் பாருங்க நல்ல கனமாவும் இருக்கும். ஸோ இதுல ஒரு தன்மை இருக்குண்ணா ரோஸ் வுட்க்கு. ரோஸ் வுட் வந்து கசப்பு தன்மை. இது வந்துட்டு ஓகே, இந்த பூச்சியோ கரையானோ ஒண்ணுமே சாப்பிடாது இது. ஏன்னா இதுக்கு வந்து நேச்சராவே இந்த கசப்பு தன்மை இருக்கறனால இது வந்து அப்படியே கிடக்குது. நம்ம இருக்கோமோ இல்லையா, இது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். இது அந்த அளவுக்கு வந்து லைஃப்ங்க. ஆமாண்ணா. இதெல்லாம் நல்ல ஹெவியா இருக்கும்ண்ணா. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டிசைனும் பாருங்க, ஸ்ட்ரக்சரும் பாருங்க, நல்ல ஹெவியா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு. ஏன்னா சோஃபாவே நல்லா பெருசா தான் இருக்கு. ஆமாண்ணா. உட்கார்ந்தா நல்ல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நீங்க உட்கார்ந்தோம்னா நல்ல ரிலாக்ஸா உட்காரலாம் இதுல. ஆனா ஒரு மாடலுக்கு ஒரு டிசைன் இருக்கும் நம்ம. சோ இது வந்து நம்ம எவ்வளவு பெரிய அவங்கள உட்கார்ந்தாலும் சரி, உடம்பு இருக்கிறவங்களோ ஒல்லியா இருக்கிறவங்களோ எப்படி உட்கார்ந்தாலும் நல்லா ரிலாக்ஸ்டா உட்காரலாம். ஏன்னா இதுல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் இந்த மாடல்ல. கண்டிப்பா. ஆனா அதே மாதிரி இன்னொரு டவுட் என்னன்னா வந்து இப்ப எல்லார் மக்களுக்கும் இருக்க டவுட் வந்து இப்ப இது வந்து நீங்க ஒரிஜினல் ரோஸ் வுட்ன்றீங்களே, இது எப்படி நாங்க நம்புறது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா வந்து இப்ப வந்து நார்மல் மரத்திலே வந்து இந்த ரோஸ் வுட் வார்னிஷ் கூட பண்ணலாமே அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு. சப்போஸ் இதுக்கு என்னன்னா நேர்ல வாங்க, நான் வேணா தேய்ச்சி வேணா ஃபுல்லா காமிக்கிறேன், இதே கலர் மறுபடியும் உள்ள இல்லைன்னா நீங்க காசு கொடுக்க வேண்டாம், வேற என்ன எதாவது சொல்ல முடியும். இதுக்கு மேல வந்து வாரண்டி கேரண்டி கிடையாதுங்க. நேர்ல வந்தீங்கன்னா ஃபுல்லா வேணா கொஞ்சம் வேணா வேணா காமிக்கிறேன். அடுத்த லேயர் இருக்காது, சொன்னாலும் இதே விட்டுதான் இதே கலர்லயே இருக்கும். காப்பி கலர். கண்டிப்பா. அடுத்த மாடல்ஸ் பின்னாடிலாம் இருக்கு போலனா. கண்டிப்பா. இது வந்துட்டு ஒரு திவான் டைப் தானே. இது 3 சீட்டர் கிராப் மாடல். இது குஷன்ல நீங்க அந்த வீடியோல பாத்திருப்பீங்க உள்ள இருக்கிறது. கண்டிப்பாங்கண்ணா. சோ இது வந்துட்டு கிராப் மாடல் வந்து ஃபுல் வுட்ல. இது ஓகே. இது 54,000 வரும்ண்ணா. 54,000 நல்லா ஹெவியா இருக்கும். அது ஃபுல் வுட் இல்லீங்களா, அதுலயாச்சும் குஷன்ல வந்துச்சு. இது ஃபுல் வுட், கீழே உங்களுக்கு வுட் தான் வரும். சோ இதுலயே உங்களுக்கு 5 சீட்டர்னாலும் அடிச்சுக்கலாம்.
கண்டிப்பா. அதாவது வந்து நம்ம வீடு வந்து ஒரு பங்களா மாதிரி இருக்குன்னா எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா இது ஒரு வாரம் போடணுமோ வந்து இல்ல முன்னாடி போட்டிக்கோ அந்த மாதிரி ஏரியால போடுறதுக்கு இது நல்லா இருக்கும்ண்ணா. கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு சோஃபா வாங்கினா எனக்கு அடுத்த சோஃபா மாத்த கூடாதுன்னா உட்டுக்கு தாங்க போகணும். கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா. ஏன்னா இன்னும் அடுத்து வேற எந்த மாடல்ஸ் அடுத்தது? இது நம்ம டீச்சர் சேர்னு சொல்லுவோம். அது நம்ம கடையில இது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு குஷன்ல உட்காரும். இது சோஃபாவே வாங்கினாலும் சில பேர் இப்ப குஷன் போட்டு தான் உட்காராங்க. அதை நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபுல்வுட்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம குஷன் போட்டு உட்கார நேச்சுரல் இல்ல. இது நம்ம நேச்சுரல் நம்மளே செஞ்சது. இது ரொம்ப நேரம் இதுல எல்லாம் உட்கார்றதுக்கு உட்கார்ந்து நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தான் தெரியும் நம்ம உடம்பு பொசிஷனுக்கும் சரி. இது அப்படியே ரொம்ப அப்படியே நல்லா ரிலாக்ஸ்டா அப்படி உட்காந்துக்கலாம். ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு இது நல்ல சேர். இது அதாவது ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்தா அதே வந்து நல்லா கம்ஃபர்டபுளா. ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சேர் வேணா கூட வாங்கிக்கலாம். தனியா கொடுத்துருவீங்களா? நீங்க எது கேக்குறீங்களோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இவ்வளவு ஸ்டார்டிங் 20,000 தான் எடுக்கணும்னு இல்ல. இந்த ஒரு சேர் 12,000 வரும் உங்களுக்கு. 12,000 ரோஸ் வுட். கோயம்புத்தூருக்குள்ள நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துக்கலாம். சரிங்க. வெளியூர்னா இப்படியே ஷேரிங் மாதிரி வரும் காஸ்ட் உங்களுக்கு கிலோமீட்டர் பொறுத்து. ஒரு பாம்பேக்கு ஒரு 20,000 ஆகுதுன்னா நம்ம அந்த மாதிரி சார்ஜ் பண்ண மாட்டோம். ஒரு 50-50 ஷேரிங் மாதிரி தான் பண்ணிட்டு அவங்க பாதி கொடுக்கணும். கண்டிப்பா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஊர் எங்கேயோ நம்ம கிலோமீட்டர் வழியோ அந்த மாதிரி ஷேரிங் மட்டும் தான். ஓகே சூப்பர்னா. இதுல வந்து ஆமாண்ணா இது கார்டன் சேர் சிமிலர் தான். இதுவும் இந்த வறண்ட ஏரியால எல்லாம் போடுற மாதிரி தான். இது சிங்கிள் சேர். இது பொசிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் டைப் மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உட்காரும் போது நல்லா உங்களுக்கு ஸ்பைன் வந்து சீட் ஆயிரும் பேக்ல. புரியுது. ஒரு கேப் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம பாடி வந்து ஃபுல்லா ரெஸ்ட் ஆயிரும். தை சப்போர்ட்ல இருந்து எல்லாமே நல்லா ரெஸ்ட் ஆயிரும். நம்ம உட்கார்றதுக்கு நல்ல அப்படியே ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு இது நல்லா இருக்கும் இந்த சேர்ல. இதுல 2 சீட்டரோ 3 சீட்டரோ நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சூப்பர். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் குஷன் மாடல்னா பேக்லயே உங்களுக்கு குஷன் சப்போர்ட் வந்துரும். ஓகே. இது ஃப்ளவர் ஆர்கிட்னு சொல்லுவோம். சரிங்கண்ணா. இது நல்லா உங்களுக்கு ஹெவியாவும் இருக்கும். இதோட கம்ஃபர்டபுள் ஒரு வித்தியாசமா இருக்கும்ண்ணா. இது குஷன்ல உட்கார்ற மாதிரி. ஆனா இது என்னன்னா ஒரு வுட் வந்து உங்களுக்கு ஷோக்கு மாதிரி இருக்கும். இந்த மாடல் நல்லா ஷோக்கு நல்லா இருக்கும். பட் நம்ம சீட் ஆகுறது எல்லாமே குஷன்ல தான். சில பேர் வந்துட்டு எனக்கு வுட்டே பிடிக்காதுப்பா, எனக்கு உட்காரம் அதோட பார்க்க பிடிக்கும் ஆனா உட்கார பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கொஞ்சம் ப்ரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா ஃபுல் குஷன்ல உட்கார்ந்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வுட்டு வெளியே அவுட்புட் வரும்போது வுட்டு நல்லா ஒரு ஃப்ளவர் மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா உட்காரதெல்லாம் குஷன்ல தான் இருக்கும். ஓகே. அதாவது வந்து வுட்டனும் குஷனும் மிக்ஸ் பண்ணா ஒரு மாதிரி. பட் நம்ம வந்துட்டு நம்ம ஹேண்ட் ரெஸ்டோ இது எல்லாமே குஷன்ல தான் சீட் ஆகும் எல்லாமே. ஓகே. ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா என்ன பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவீங்க. கண்டிப்பா. என்னப்பா உட்காரும் போது குஷன் தான் இருக்கு என்னால வுட்டை ஃபீல் பண்ண முடியலப்பான்னு சொல்றதுக்கு வேண்டியதான் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். ஏன்னா சில பேர் நம்ம மேக்ஸிமம் 80% கஸ்டமர் ஆன்லைன்ல தானே நம்ம பார்த்து வாங்குறாங்க. புரியுது. நம்மளை நம்பி வாங்கும்போது அதுல இருக்கிற மைனஸ் நான் சொல்லாம நான் வித்தரணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அக்கா இதுல இந்த மாதிரி சார் இந்த மாதிரி இதுல சின்ன இஷ்யூ இருக்கு, இதுல இந்த மாதிரி இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். சொல்லிட்டேன்னா அவங்க பரவாயில்லப்பான்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏன்னா நான் போய் வீட்டுல இறக்குனதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு நினைச்சப்பா, நான் ஃபாரின்ல இருந்தப்பா, நான் ஒண்ணு நினைச்சு நான் ஆர்டர் பண்ணேன், இது இப்படி உட்காரும்போது அதனாலதான் நான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகே. இதோட பிரைஸ்ல எவ்வளவுங்கண்ணா? இது ஸ்டார்டிங் வந்துட்டு இதுலயே 2-3 மாடல் இருக்குண்ணா. ஸ்மால் பிகின் இருக்கு. ஓகேங்க. இது அரௌண்ட் உங்களுக்கு 58,000 வரும். இந்த மாடல் வந்து 50,000. ஆமாண்ணா 58,000 வருது. 58. ஆமாண்ணா. இதுலயே ஒரு பேஸ் வேரியன்ட் இருக்கு. இதுலயே சின்ன சின்ன சேஞ்சஸோட மாடல் இருக்கு. அது 55,000 வந்துடும். ஓகே. இது யூ பேஸ்கெட்னா நெக்ஸ்ட். இது பிரெஞ்ச் டைப். இதோட லெக் எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த மானோட சோஃபா எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமாண்ணா. இது கொஞ்சம் நல்லா பிரெஞ்ச் டைப் கேட்பாங்க. சில பேர் நல்லா மாடலரா வேணும்னு கேட்கும்போது அட்வான்ஸ் இந்த மாடல் நல்லா ப்ரிஃபரபிளா இருக்கும். இது நல்லா பாருங்க சீட்டிங் நான் உட்காரவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாண்ணா. இது கையும் நல்லா ரெஸ்ட் ஆகுது. ஷோல்டர் எல்லாமே சீட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இது நல்லா ஃப்ரீயா நம்ம உட்காரலாம். இது நார்மல் குஷன். இது சூப்பர் சாஃப்ட் குஷன் வேணாலும் நீங்க கேட்டீங்கன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பர் சாஃப்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபிளஃபியா இருக்கும். ஆனா இதுவே எனக்கு போதுமானதான். அது சின்ன பட்ஜெட்லயும் வேரியேஷன் வரும். ஆனா இதுவே நீங்க ஒரு 2 monthsல யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நார்மலா கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆயிரும். உங்களுக்கு ஒரு வெயிட் குஷன் உட்காந்துட்டே இருந்தா சின்னதா ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். ஸோ நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. சோஃபாஸ்லேயே வந்து இப்போ இது மட்டும் இல்லாம இதை தாண்டி வந்து உட்டன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் கேட்லாக் வச்சிருக்கீங்களா? உள்ள இருக்கிற கடையை நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் 65+ மாடல்ஸ் நம்ம 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கடை இருக்கு. இது வந்து மெயின் ரோட்ல இன்டீரியருக்குன்னு செப்பரேட்டா திறந்தது. ஒரு ஷார்ட்டான இதனால வந்து இந்த மாதிரி யாரும் எனக்கு தெரிஞ்சு ரோஸ் வுட் மட்டும் தனியா ஒரு 10 பீஸ் 20 பீஸ் வச்சு கூட ஒரு கடை எதுவுமே இருக்கா தமிழ்நாட்டுல. ஓ ஆமாமா கண்டிப்பா. நானே இப்பதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வுட். ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஓரத்துலயாச்சும் ஒரு டீக்கோ இல்ல ஏதோ ஒரு வுட்டோ வச்சிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்ல பிரீமியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே
இது வந்து ஒரு 10 மாடல் தான் இருக்கு. பிளஸ் இது ஒரு 50+ மாடல். நம்ம இங்க ஒரு ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பா. ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு இந்த சோஃபாலாம்? ஆனா 78 வரும்ண்ணா. இது ஃபுல் செட் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. இந்த பீஸ் ஓகே 68க்கு போயிட்டு இருக்குண்ணா. அது 68. குஷன் கலர் கேட்டா கூட மாத்தலாமா? கண்டிப்பா நான் லைட் கலர்ஸ் போட்டாக்கலாம். நீங்க அதாவது 20+ கலர்ஸ் இருக்குண்ணா. அது நீங்க சூப்பர் சூப்பர். நீங்க எது கேக்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தான் ரூம் இருக்கு. ஆன்லைன்ல நீங்க பார்த்து புக் பண்ணும்போது நீங்க கேக்குறீங்க பெயிண்ட் இந்த மாதிரி கலர் என் வீட்டுக்குன்னு சொல்லும்போது அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ. ஏன்னா ரோஸ்வுட்டுக்கு வந்து மைல்டு கலர்ஸ் போயிட்டீங்கன்னா ரோஸ்வுட் நல்லா எடுத்து காமிக்கும். எப்பவுமே குஷன் கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி போடவே கூடாது. அப்புறம் நீங்க என்ன வுட் வாங்கினாலும் குஷன் கலர் தான் வீட்டுல தனியா தெரியும். கண்டிப்பா. ஏன்னா அந்த இதே சேம் கலர்ல வாங்கினா ஒண்ணுமே தெரியாது. ரோஸ்வுட் கலர் நல்லா எடுத்து காமிக்க முடியும். புரியுதுண்ணா. இது பிரீமியம் மாடல் நம்மளுது. ஓகே, ஆனா பயங்கரமா இருக்குண்ணா. ஆமாண்ணா, இது பிரஜாபதி இது பேரு. ஓகே, அதான் சோஃபா பார்த்தாலே வந்து இது உடம்பு ஃபுல்லா சீட் ஆயிரும். உங்களுக்கு உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லா அப்படியே சீட் ஆயிரும். அப்படியே ஹெட் ரெஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஒரு சோஃபா பார்த்தா எங்க இந்த சோஃபா வாங்குனீங்கன்னு போல. கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் கூட நம்ம பாடி வெளியவே போகாது. உள்ள அப்படியே ஃபுல்லா சுருக்கி. அதே மாதிரி வந்து அந்த கிரெயின்ஸ் கூட நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு இதா இருக்குன்னு நேச்சுரலா பாத்துக்கலாம். கண்டிப்பா இதுலயே குஷனும் இருக்குண்ணா. குஷன் மாடலும் இருக்கு. நீங்க அது மாதிரி கஸ்டம். இது ஃபுல் வுட். ஓகே, 95,000 வரும்னா. ஃபுல் வுட் ஒரிஜினல் ரோஸ் வுட் எல்லாமே ஃபுல் வுட். ஆமாண்ணா, ஃபுல் வுட் 95,000 வரும். சோ இதுல வந்து குஷன் மாடலும் இருக்கு உங்களுக்கு. அதுல குஷன் மாடல் போகும்போது ரேட் உங்களுக்கு வேரியேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே, எப்ப டீபாயோட சேர்த்து வருமானா? இல்ல டீபாய் செப்பரேட் தான் உங்களுக்கு. டீபாய் செப்பரேட். இப்ப டீபாய் வந்து தனியா வேணா கூட ரோஸ் வுட்ல கூட வாங்கிக்கலாம். 12,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரோஸ் வுட் டீபாய். ஓகே, மாடல்ஸ் வந்து நிறைய கண்டிப்பா எல்லாமே இருக்கு. கேட்டலாக் இருக்கு. எல்லாமே காமிக்கிறதுக்கு நம்மள்ட்ட இடம் இன்னும் பெருசுதா வேணும். புரியுது. சோ நம்ம பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கேட்டலாக்ல எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வீடியோஸ் எது கேக்குறீங்களோ நம்ம கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் மேக்ஸிமம் நம்மள்ட்ட இருக்கிற மாடல் எல்லாமே உங்கள்ட்ட காமிச்சேன். ஸோ ஸ்க்ரீன்ல நீங்க பாருங்க, நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதுல ஏதாச்சும் வேணாலும் நீங்க என்கொயரி பண்ணுங்க. நம்ம டீம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.